நாங்கள் ஏன் லவ்வுன்னா பயப்படுறோம்னா இவங்க இப்போ ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லவ் பண்ணுறாங்க சார். ஒரு 5 நாளைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை சரி சண்டை வருது திரும்ப பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதை நார்மலாக விட்டுற மாட்டாங்க. அது என்ன மைண்ட் செட்டில் அவன் இருக்கானே தெரியாது. திடீர்னு சந்தோஷமா இருப்பான் சார். ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்னா இதுதான், பிரேக்கப்னா இதுதான், லவ்னா இதுதான், ஒரு பொண்ணு இப்படி தான் பார்ப்பாங்க, இவங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே சார் எங்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரியும். பண்ணவே விடாமல் லவ்வே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன சார்? இல்லை சார், என் பையன் ரொம்ப இன்னசென்ட் சார். யார்கிட்டையுமே பேச மாட்டான். 12th படிக்கும்போது ஒரு நாள் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தா, என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கேட்டால், கூட படிக்கிற பிள்ளைய ஒரு பையன் அடிச்சிட்டாமா, நான் திரும்ப கேட்டேன், அதனால என் சட்டையை கிழிச்சிட்டான்னு யதார்த்தமாக சொல்கிறேன். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் சார், ஸ்கூலில் ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ். அவர் பையன் வந்து கிண்டல் பண்ணிட்டான், அந்த வேற ஒரு பையன். நானும் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிண்டல் பண்ணானுமே, என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? இல்லை எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. அந்த இடத்துல எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு சார். சரி, நாளைக்கு இவனை விடக்கூடாதுரா, எப்படா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பண்ண நீ கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் உட்காந்துருக்கேன். காலையில் அவன் வர்றான், எனக்கு பயம் தான், அடிதடி இதெல்லாம் ஆகாது, பட்டை போட்டு பல மாதிரி இருக்க பையன் தான் நான். நார்மலாக வந்தோடனே, என்னடா அந்த மாதிரி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியாமே அப்படின்னு கேட்டான். ஆமாம் கிண்டல் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். இனிமேல் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி கொடுக்கலான்னு கையை தூக்கணும் சார். அவன் அடிக்க தான் வரான்னு சொல்லிட்டு வயிற்றுல ஒரு குத்திட்டான் சார் எனக்கு. திருப்பி நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிரித்து, சரி அடிக்கக்கூடாது இதுக்கப்புறம் போதுன்னு சொல்லிட்டு திரும்பும் போது சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டான் சார். அப்படியே வடிவேல் சட்டை இப்படி கிழியும்ல அந்த மாதிரி பிடிச்சி கிழிச்சு விட்டான் சார். அவன் நகம் வேற நல்லா அப்படி ஷார்ப்பாக வச்சுருப்பான் போல், மூக்கில் கூடு கையிலலாம் கூடு போட்டு பொழந்து எடுத்துட்டான் சார். திருப்பி வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க, நீ இன்னும் அடிக்கவே இல்லைடா அவனை, திருப்பி போய் 4 குத்திடுவான்னு சொல்லி திருப்பியும் போனேன் சார். திருப்பி அவன் 4 குத்தி தான் சார் அனுப்புனானே. ஏதோ ஒரு பேச்சுக்காக ஒரு 2 குத்தினேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ 2 அடி கொடுத்துட்டா அவன் உனக்கு 4 அடி கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்றா அப்படின்னா. நான் வந்து கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியே போய் உட்காந்துட்டேன். கீழே இருக்க ஊக்கு அப்புறம் கேர்ள்ஸ்கிட்ட கொஞ்சம் ஊக்கெலாம் வாங்கி சட்டையை குத்திட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தேன், காயெல்லாம் பட்டுட்டு. அம்மா பார்த்தோன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பொண்ணை ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான். ஓ கதை அப்படி போகுதோ, ரைட் அப்படின்னாங்க. உடனே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்க, அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி நீ அப்படின்னாங்க. ஆஹா, அம்மாவே இப்படி பயப்படுறாங்களே, அப்பா நம்மளை போட்டு வெளுக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா வந்தாங்க வேலையை முடிச்சுட்டு. வந்ததுக்கப்புறம் நான் போய், அப்பா இந்த மாதிரி ஆச்சுப்பா, ஒரு பொண்ணை ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான், அதனால் நான் அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. அப்பா திருப்பி என்னை அடிக்க போகிறார் போல், லவ்வுக்கு அப்படின்னு நினச்சிடுவா போல் அப்படின்னு. அப்பா முதல்ல கேட்ட வார்த்தை, நீ அவனை திருப்பி அடிச்சியா அப்படின்னு சொல்லி தான் சார் கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அம்மா தான் சார் ரொம்ப எல்லா வீட்லேயுமே ரொம்ப இது ஹார்டாக இருக்காங்க. பட் அப்பா வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க சார். அதுதான் சார் உண்மையான ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் சொன்னீங்க 12th படிக்கும்போது அந்த பொண்ணு ஒரு வேர்டு சொன்னாங்க, நீ இது போய் கேட்க மாட்டியான்னு கேட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு பூரிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே. அப்போ 12th வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே தெரியாத பட்டை போட்டுட்டு போன பல மாதிரி இருந்த பையன் ஒரு பொண்ணு கேட்கும் போது மட்டும் அந்த இடத்துல வந்துருச்சு உங்களுக்கு. அதுதான் ஆன்ட்டி லவ். சரி ஓகே தம்பி, அதுதான் லவ். சரி ஓகே. பட்டையா ஒண்ணுமே தெரியாது இருந்தேனே, எது வேணா பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டி போய் பசங்க நீங்க ஏதாவது நடக்கும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னா இழப்பு யாருக்குன்னு கேட்குறேன். அந்த வேகம் தான் வேண்டாங்கிற. நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணாம போயிருந்தா அந்த இடத்துல நான் தோத்துருப்பேன். ஒரு லவ் கூட ஒழுங்கா பண்ண முடியாம இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு பொண்ணுக்கோசரம் நீங்க தோப்பீங்க, ஒரு பேரண்ட்ஸ்க்கோசரம் வந்து அவங்களோட ஃபீலிங் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சரி இப்போ இப்படி வரும், அந்த பொண்ணு இடத்துல உங்க பொண்ணு இருக்கு, உங்க பொண்ணு யாரை கிண்டல் பண்ணிட்டான், ஒருத்த போய் கேட்கவே கூடாது. நான் அவளை கேட்கற அளவுக்கு தான் அவங்கள வளர்த்தி இருக்கறேங்க. அவங்க கேட்கலங்க, அவங்க கேட்க முடியலங்க. சரிங்க. இன்னொரு பையன் போய் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஏன்டா கேட்டீங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியா கேக்கட்டுங்க, நான் வேண்டாம் நான் சொல்லல. கேட்ட அந்த பையனோ சண்டை வேண்டாம்னு தான் சொல்றதுங்க சார். அந்த அவனு சண்டை போறதுக்கு போலாமா? அவனு கேட்க தானே போனா, அந்த பையன் அடிச்சிட்டான். அவன் சொல்லும்போது கூட பாரு அப்பாவே சொல்றான், அவன்கிட்ட என்ன வேகம் இருக்கு? அவன் அடி வாங்கினத பெருமையா வேற சொல்றான். அவனை போய் நீங்க வேகங்கிறீங்க. அவன் அடி வாங்கின பெருமையா சொல்றான், 4 ஊக்க வச்சு குத்திட்டு வந்தேங்கிறான். அவனை போய் நீங்க வேகங்கிறீங்க. ஓகே, பக்கத்துல விடுங்க. உங்க வீட்டில் ஆக்சுவலாக என்ன இஷ்யூ? லவ் பண்ணக்கூடாதுங்காங்களா இல்லை உங்களுக்கு செட் ஆகாம விட்டீங்களா? எனக்கு இப்போ இருக்கும் எதுவுமே செட் ஆகல. பட் என்னோட பேரண்ட்ஸ் எப்படின்னா, தே ஆர் நாட் ஒப்போசிங், பட் ஸ்டில் தே ஹாவ் தி மைண்ட் செட் லைக் அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் பெஸ்ட். என்னோட 2 சிஸ்டர்ஸ்க்கு லவ் மேரேஜ் நடந்துருச்சு. பட் ஸ்டில் மேபி எனக்கு என்ன தோணுன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறவும் மாட்டாங்க. ஓகே, உங்கள் பாயிண்ட் என்ன ஆக்சுவலி? யூனோ, நீங்கள் லவ் மேரேஜ்க்காக ஒன்று ட்ரை பண்ணுறீங்களா இல்லைனா அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ சொல்லாமல் வேணாமல் நினைக்கிறீங்க. அப்போ லவ் மேரேஜ் தான் ட்ரை பண்ணிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, மைக் கொடுங்க. தெரிஞ்சுது அவங்களுக்கு என்ன பேசுனாங்கன்னு? சார் புரியுது சார். அவங்க வந்து இப்போ 2 பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அவங்க வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குனார் படிக்கக்குள்ளே, காலேஜ் படிக்கக்குள்ளே.
பெரிய பொண்ணை. சரி நீ படிப்பு முடிச்சுட்டு வந்து வேலையில் சேர்ந்துட்டு அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு வந்து பொண்ணு கேளுப்பா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கலை. சரிப்பா ஒத்துக்கலைன்னக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும்ன்ட்டு என் பொண்ணை கேட்டேன். என் பொண்ணை கேட்டதுக்கு அப்பா எனக்கு வந்து நான் அவனை தான் நான் விரும்புகிறேன், அவன் இல்லாட்டி நீ இன்னொருத்தனை இவனை மனசில் வச்சுன்னு இன்னொருத்தனை கட்டினா நான் என் வாழ்க்கை நல்லா இருக்காதுப்பா, அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு என் பொண்ணு சொல்லவே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், என் பொண்ணு எவ்வளோ மனசு விட்டு அழுவுது கஷ்டப்படுதுன்ட்டு நாங்களே போய் கேட்குறோன்னோம். அதுக்கு அந்த தம்பி என்ன சொன்னால், எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் போகாதீங்க அசிங்கப்படுவீங்கன்னு சொன்னான். அப்படின்னு தான் நாங்கள் மீறி போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க எங்களை அசிங்கம் தான் படுத்தினாங்க, அவங்க ஒத்துக்கலை. என் பொண்ணு அப்போ உங்கள் இஷ்டம்னு சொல்லக்குள்ள நாங்கள் சரின்னு ஒத்துக்கணும், பிள்ளைக்காக தான் நம்ம வாழறோன்னு. அப்படி மீறியும் பையன் சொன்னான், ஆண்டி என்ன இன்றைக்கி கூட கல்யாணம் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க, எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, என்னை கொன்னே போட்டுருவாங்க, நான் காயத்ரி இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், என்னை கட்டி கொடுங்கன்னு சொன்னான். இப்படி சொல்ல வச்சு நானும் என் வீட்டுக்காரன் சேர்ந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, கொரோனா டைம் சார் 5 வருஷம் ஆகுது, சரின்ட்டு கோயிலில் வச்சு நாங்கள் சிம்பிளாக எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சரி குழந்தைங்க விருப்பம் தான் நமக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, 1க்கு 2 குழந்தையாச்சு. குழந்தை பிறந்தது சீமந்தம் பண்ணோம், அதுக்கு அவங்க போய் சொன்னாங்க, வரல, யாரும் எட்டி பார்க்கல. அவங்க கல்யாணம் பண்ணி போன அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கலாம் சரி ஏற்றுப்பாங்கன்னு போனாக்கா தாலியை கட்டி வச்சுட்டு நீ போய் வேறு யாரையா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. யாரு? பையனுடைய அம்மா அப்பா. என் பிள்ளைய நான் இவ்வளோ படிக்க வச்சேன் கொண்டேன், 1 கோடி கொடுங்க இப்படிலாம் பேசினாங்க. நம்மளுடைய தப்பு, நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்ணு ஆசைப்பட்டான்னு அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கி நம்ம பொண்ணு நாளைக்கு வந்து வாழணுமேன்ட்டு நாங்கள் எதுவும் பேசலை. இப்போ வந்து ஒரு பேரன் பிறந்திருக்கான், 5 மாதம் ஆகுது, வந்து பார்க்க கொள்ள வர்றாங்க. வந்தாலும் நீ பால் கொடுக்குறியா அது கொடுக்குறியான்னு அவங்க பேசுறது என் பொண்ணுக்கு பிடிக்கல. குழந்தை பிறந்த போது வந்து சரி நடந்தது அனுசரித்து கூட்டிக்கணும், அதை விட்டுட்டு நீ இப்படிலாம் அனுப்பிட்டு இப்படிலாம் ப்ரெஷர் பண்ணுறது உங்களுக்கு வந்து பிடிக்கல, அதனால வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அதனால அவள் அதிலேயே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறா, அவங்கள பேச்சு கேட்டாலே இவள் டென்ஷன் ஆகிறா. ஆனால் மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க பேச்சு வந்தால் தான் இங்கே பிரச்சனையாகுது. ஆனால் தனியாக தான் இருக்காங்க சார். 2வது பொண்ணும் லவ் மேரேஜ் தான், நாங்கள் ஆனால் அரேஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க எங்ககிட்ட பேசி அவங்க கோவில்பேட்டிலேருந்து வந்தாங்க, பேசினாங்க. சரி பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, முதல்ல அப்படி ஆச்சு, சரி இதை கட்டி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ உங்கள் வீட்லேயே 2க்குமே எக்ஸாம்பிள் இருக்குல்ல. கேஸில் வந்து உங்களுக்கு சிக்கலாச்சு, 2வது கேஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ 3வதுல மேபி எப்படி வேணால் ஆகலாம் தானே. நீங்கள் அவள் இது 2த்தையும் பார்த்து அவள் மனசில் லவ் பண்ணுற ஒரு எண்ணமும் கிடையாது, இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அவளே சொல்கிறா பாருங்க அவங்க சொல்லலை பாருங்க.